இப்போ இந்த விரித்தெழுதுகளில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்கும்? இந்த சம்மு பார்த்தீங்கன்னா 2y மைனஸ் 3 டிவைடட் பை y த ஹோல் க்யூப் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா a மைனஸ் b த ஹோல் க்யூப் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? a க்யூப் மைனஸ் b க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர்ட் b மைனஸ் 3b ஸ்கொயர்ட் a. இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் ஏ என்ன அப்படிங்கிறத சம்மிலேருந்து எடுத்து எழுதணும். ஏ அப்படிங்கிறது 2y, பி அப்படிங்கிறது 3y. இப்போ எடுத்து எழுதிட்டோம். இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஏ அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? 2y த ஹோல் க்யூப் மைனஸ் பிங்கும்போது 3 டிவைடட் பை y த ஹோல் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு 2y the whole squared. அடுத்தது 3 divided by y. bங்கும்போது 3 divided by y ன்னு வரும். அடுத்தது மைனஸ் 3 இன்ட்டு b ஸ்கொயர்டுங்கும்போது என்ன வரும்? 3 divided by y the whole squared. a அப்படிங்கும்போது 2y அப்படின்னு வரும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2 க்யூப் அப்படிங்கும்போது என்ன வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படிங்கும்போது 2 2s are 4, 4 2s are 8ன்னு வருமா? அப்போ 8y க்யூப் அப்படின்னு எடுத்து எழுதிடணும். மைனஸ் 3 க்யூப் அப்படிங்கும்போது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, 3 3s are 9, 9 3s are 27. அப்போ 27 டிவைடட் பை y க்யூப் அப்படின்னு வரும். மைனஸ் 3 அப்படியே எடுத்து எழுதிடணும். 2 ஸ்கொயர்டுங்கும்போது என்ன வரணும்? 2 2s are 4, அப்போ 4y ஸ்கொயர்டு அப்படின்னு எடுத்து எழுதிடணும். அடுத்தது 3 டிவைடட் பை y அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். அடுத்தது மைனஸ் 3, 3 3s are 9, 9 டிவைடட் பை y ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிடணும். அடுத்தது 2y இப்போ எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 8y க்யூபை அப்படியே எடுத்து எழுதிடணும். மைனஸ் 27y க்யூபையும் அப்படியே எடுத்து எழுதிடணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் 3 4s are 12, 12y ஸ்கொயர்டு இன்ட்டு 3 டிவைடட் பை y மைனஸ் அதே மாதிரி 3 3s are 9 3s are 27, 27y ஸ்கொயர்டு இன்ட்டு 2y அப்படின்னு எடுத்து எழுதிடணும். இப்போ இங்கே 9 3s are 27 எடுத்து எழுதியாச்சு. டிவைடட் பை y ஸ்கொயர்டு அப்படியே எடுத்து எழுதிட்டோம். அப்புறம் இன்ட்டு 2y அப்படிங்கிறத எடுத்து எழுதியாச்சு. இப்போ 8 இன்ட்டு y க்யூப் மைனஸ் 27y க்யூப் மைனஸ் இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒய்யிலேருந்து இந்த ஒய்யையும் இங்கே இருக்கிற ஒரு ஒய்யையும், அதாவது y ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? y இன்ட்டு ஒய்ன்னு தானே அர்த்தம். அப்போ என்ன பண்ணிட்டோம்? ஒரு ஒய்யை கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ 12y இன்ட்டு 3ன்னு இருக்கும். மைனஸ் இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே உள்ள ஒரு ஒய்யையும் இந்த ஒய்யையும் என்ன பண்ணலாம்? டைரெக்டாக அடிக்கலாம். படித்தோம்னா இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 டிவைடட் பை y இன்ட்டு 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 8y க்யூப் மைனஸ் 27y க்யூப் மைனஸ் 12 இன்ட்டு 3 என்ன அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 3s are 6, 1 3s are 3, 36yன்னு வந்துடும். மைனஸ் இங்கே இருக்கிற என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 27 2வையும் 7 2s are 14, 2 2s are 4, 4 1 5. இப்போ 54 டிவைடட் பை ஒய்ன்னு கிடச்சிரும். இப்போ எடுத்து எழுதணும். என்ன கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னா 2y மைனஸ் இந்த சம்மை எடுத்து எழுதணும். 2y மைனஸ் 3 டிவைடட் பை y த ஹோல் க்யூப். இதுக்கு நம்மளை விரித்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா படி நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஆன்சர் கிடச்சிருச்சு. 8 இன்ட்டு y க்யூப் மைனஸ் 27y க்யூப் மைனஸ் 36y மைனஸ் 54 டிவைடட் பை y. இந்த ஆன்சர்.